நள்ளிரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக புளியந்தோப்பில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் குழந்தைகளுடன் பொதுமக்கள் தவிக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் நள்ளிரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் புளியந்தோப்பு பகுதியில் வீடுகளில் மழை நீரானது தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக வெள்ளமானது தேங்கியிருக்கிறது. அதனை நமது ஒளிப்பதிவாளர் களத்திலிருந்து நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா களத்தில் இருக்கிறார். லதா, வணக்கம். அந்த பகுதியில் எவ்வளவு நேரமாக இந்த சூழல் நீடிக்கிறது? வெள்ள நீரை அகற்றுவதற்காக அங்கு ஏதேனும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? கனிமொழி, வணக்கம். நேற்று இரவிலிருந்து மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தாழ்வான இடங்கள்ல மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் சுபாஷ் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வெள்ள நீரானது சூழ்ந்து இருக்கிறது. வீட்டுகளிலும் கூட அந்த பகுதியில் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய முதல் தளத்தில், அதாவது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தண்ணியானது தேங்கி நிற்பதையும் கூட நம்மால் பார்க்க முடியுது. அதனால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னா இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. சாதாரணமாக அவர்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவர்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா நாம பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த தண்ணீரானது, மழை நீரானது முழுவதும் சூழ்ந்து உள்ளே மழைநீரானது சூழ்ந்து இருக்கிறது. இதனால் பொருட்களை எல்லாம், முடிந்தவரை பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சோஃபா உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது. பொதுவாகவே புளியந்தோப்பு பகுதிகளில் ஒவ்வொரு முறையும் மழை நீரின் போது வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கும். அதே போல இந்த முறையும் கூட பல்வேறு பகுதிகளிலும், முக்கியமாக தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருக்குது. குடியிருப்புகளை வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வெளியே வருவதை நம்மால் பார்க்க முடியுது. அவர்களினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அவர்கள் வெளியே வருவதாக நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது. உடனடியாக நவீன இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை முறையாக வெளியேற்ற வேண்டும் எனவும், அதே போல மழைநீர் வடிகால் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அதனை சரியாக சீராக்கி அதனை மழைநீரை உடனடியாக விரைந்து வெளியேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த ஏரியா எப்பவுமே மழை வந்தாலும் ஃபுல்லாக ஃப்ளட்டில் ஃபுல்லாக மாற்றிக்க மாட்டோம் மேம். சின்ன மழை பெஞ்சாலே உள்ள தண்ணி வந்துடும் இந்த வீட்டுக்குள்ளே. முக்கால்வாசி இங்கே அப்படி தான் ஆகிட்டு கிடக்குது. எப்போ மழை வந்தாலும் இப்படி தான் ஆகிட்டு கிடக்குது மேம். முக்கால்வாசி எல்லாம் சேவ் பண்ண முடிஞ்ச சின்ன சின்ன பொருளாக சேவ் பண்ணியாச்சு. பெரிய பொருள் எல்லாமே இப்படி தான் நாசனம் ஆகிட்டு கிடக்குது மேம். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தான் ஆகிட்டு கிடக்குது. இப்போ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. சரி அப்படியே விட்டுலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோம் மேம். இந்த கட்டில், சோஃபா, பீரோ செட்டு எல்லாமே அப்படியே போயிடுச்சு மேம். இப்போ என்னென்ன பொருள்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரிட்ஜ் எடுத்து மேலே வச்சுக்கிறோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சிட்டோம். மெயின் திங்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. பீரோலேருந்து ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான் மேடம். இதுக்கு மேலே இங்கே சேவ் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படி தான் தண்ணியாக இருக்குது. வருஷம் வரும்போதெல்லாம் இதே மாதிரி பிரச்சனை தான் மேம். இந்த புளியாந்தோப்புலேயே யாருமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வரத்துக்கு பயப்படுறாங்க. முக்கால்வாசி எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி தண்ணி வந்துடுது. அது தண்ணி மோட்டர்லாம் போட்டு தண்ணி எடுக்கிறேன்றாங்க. ஆனால் எதுவுமே எடுக்கிற மாதிரி தெரில. எல்லாம் அப்படி தான் சின்ன மழைக்கே ஃபுல்லாக வந்துடுது உள்ள தண்ணிலாம். நம்ம அன்வான்ட் செலவு தான் அதிகமாக வந்துட்டு கிடக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொருள் போகிறது. அது ரொம்ப வேஸ்ட் ஆகுது. நிறைய தண்ணி நிற்காத அளவுக்கு பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும் மேடம். அதை தான் சொல்கிறோம். இது வருஷமாக நீடிக்கிறது தான். இதெல்லாம் எவ்வளோ கோரிக்கைலாம் வச்சியாச்சு. நம்ம வாடகைக்கு தான் இருக்கிறோம். கீழ் வீடு வாடகைக்கு தான் இருக்கிறோம். சரி, இப்போ பார்த்தாலும் இந்த 1வது சந்து, அதாவது 5 சந்துங்க இருக்குது இங்கே. 1, 2, 3, 4, 5 சந்தில் இதே நிலமை தான். இப்போ இந்த ஏரியா விட்டு கூட எங்களால் போக முடியல. ஏன்னா எல்லாம் நம்மளுக்கு இங்கே தான் சௌரியம் பக்கத்தில்.